சின்ன முதலாளி, சின்ன முதலாளி. யாரு கூப்பிடுறீங்க சாமி புள்ள? உங்களைத்தான். காப்பி. என்ன நீ எப்பவும் என்ன வந்து நீ வா போன்னு சொல்லுவ, இன்னைக்கு திடீர்னு நீங்க மரியாதை கூப்பிடுற? அதெல்லாம் உங்க அப்பா காலத்துல. உங்க அப்பா தான் போயிட்டாரு. இனிமே உங்ககிட்ட தானே நாங்க சம்பளம் வாங்கணும். அதனாலதான் அந்த மரியாதை. சின்ன முதலாளி. அப்ப சரி, என்ன இன்னொரு வாட்டி கூப்பிடு. சின்ன முதலாளி. காப்பியா பாத்து குடிங்க. குட் மார்னிங் சின்ன முதலாளி. என்னது எல்லாருமே கூப்பிடுவீங்களா? இனிமே இந்த எஸ்டேட்ல எல்லாருக்குமே நீங்க தானே சின்ன முதலாளி. எங்க அப்பா என்கிட்ட இதை பத்தி ஒரு விஷயமும் சொல்லவே இல்லையே. நாங்க எல்லாம் இருக்கிறோம். உங்களை இந்த எஸ்டேட்டை ஒரு வழி பண்ணிடுவோம்ன்ற நம்பிக்கையில தான் எதுவும் சொல்லாம போயிட்டாங்க. இந்த செக்ல ஒரு கையெழுத்து போடணும். போடுவோமே. செக்ல எதுக்கு கையெழுத்து போடணும்? பேங்க்ல இருந்து பணம் எடுத்து நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அதுக்கா. சரி, அப்படின்னா நீங்க வந்து எனக்கு வந்து 100 ரூபாய் தரணும். சரி. குப்புக்கு வந்து 10 ரூபாய் தரணும். சரி. இதெல்லாம் சம்பளமா? சம்பளம். சரி. என்ன ஒண்ணு போட்டு பக்கத்துல முட்டை முட்டையா 5 சைபர் போட்டிருக்கு. நீங்க கையெழுத்து போடுங்க, கணக்கு நான் பின்னாடி கொடுக்குறேன். என்ன என்ன சாவு புள்ள கையெழுத்து போட்டுமா? அட கழுத, கையெழுத்து தானே, சும்மா போட்டு வைங்க. சரி, நீ சொல்றேன்னு போடுறேன். என்னுடைய 100 இதுல இருக்கு. ஆமா. சரி, குப்புவோட 10 எல்லாம் இதுக்குள்ளதாங்க. சரி. இந்தாங்க மேனேஜர். இந்தாங்க. சின்ன முதலாளி. சரி, சின்ன முதலாளி வர்றேன். சரி. என்ன இளவு, இதுல எங்கோ தப்பு இருக்கு. என்ன எங்க அப்பா போய் சொன்னாரு, இந்த கணக்கு புத்தகத்தெல்லாம் சரியா படுறான்னு ஒரு அளவும் படிக்காம குப்பு பயலோட விளையாண்டதும் மோசமா போச்சு. அம்மாவை அண்ணனையும் கூட்டிட்டு வந்தேன். சரி, 1 போட்டு 5 சைபர் போட்டா எம்பிட்டு? 1 10 100 1000 10,000. 10,000த்துல என்னோட 100 குப்போட 10 போச்சுன்னா தலையெல்லாம் வலிக்குது. சரி, எனக்கு 100 ரூபாய் வருது. கல்யாணம் கல்யாணம் கவலைப்படாத. மனுஷனா பிறந்தா என்னைக்காவது ஒரு நாள் சாகத்தானே வேணும். அதே மாதிரி மனுஷனா பிறந்தா என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பா இருந்தப்போ டிரைவர் பண்ண கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன சொல்ற? ஆட, அப்பா செத்து 10 நாள் கூட ஆல, அதுக்குள்ள கல்யாண பேச்சு பேசலாமா? தப்பு இல்ல. அவர் செத்த துக்கத்தை மறக்கிறதுக்கு அதானே நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சரி சரி, இது பாரு, இனிமேதான் நீ கவனமா இருக்கணும். அந்த மேனேஜரும் லிங்கப்பாவும் ரொம்ப பொல்லாத ஆளுங்க. ஆமா, அந்த சாமி பிள்ளை எப்படி? ஐயோ, அவரை பத்தி சொல்லாத. அவர் தங்கன்னா தங்கம், என் ஃப்ரெண்டு. சரி, எதுக்கு நீ ஜாகிரதையா வேறு இருக்கு. அப்புறம் மேனேஜர் வந்து உங்க அப்பாவை டிரைவர் வேலைக்கு வச்சுக்கலாவான்னு என்கிட்ட கேட்டாரு. நான் சரின்னு சொல்லிட்டேன். எங்க அப்பா சொன்னாரா? ஓ, ஆமா. மறுபடியும் அந்த லிங்கப்பாவை ஏன் வேலைக்கு சேர்த்தேன்? நான் எங்க சேர்த்தேன்? வேலைக்கு சேரடான்னு தட்டுல சாம்பல வச்சு அவனை கூப்பிட்டேன். அவனா வரான், அவனா போறான். வேலைக்கு வராதுடான்னு சொல்ல பயமா இருக்கு. அடிச்சுக்கிட்டு போடுவானு. ஐயோ, அவனுக்கு இல்லாம பயப்படுது. இப்படி முதலாளி இல்ல? ஆமா, அதெல்லாம் எனக்கு பயம் இல்ல. ஆனா ரொம்ப தடியா இருக்கானே, அடிச்சுக்கிட்டு போடுவானு ஒரு சின்ன சந்தேகம். ஆனா இனிமே பாரு, எஸ்டேட் என் கையில எடுத்து எப்படி எப்படி எல்லாம் நடத்தி காட்டுறேன்னு. மேனேஜர், மேனேஜர், என்ன சின்ன முதலாளி? நான் வந்து மெட்ராஸ்க்கு போகணும். மெட்ராஸ் இருக்கு. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. போகணும்னா போகணும், அவ்வளவுதான். சரி, நான் உடனே கார் ஏற்பாடு பண்ணேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். நானே தனியா தைரியமா போயிடுவேன். எப்படி போறதுன்னு வழி மாத்திரம் சொல்லி கொடுங்க. இங்க இருந்து பெங்களூர் பஸ்ல போய் அங்க இருந்து மெட்ராஸ் ரயில்ல போகணும். ஆஹா, சரி. அப்படின்னா பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் ட்ரெயின்ல வந்து படுத்துக்கிட்டு போற மாதிரி வசதியா. சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வாங்க. ஆமா. என்னயா மேனேஜர், ஏன் என்ன சும்மா கூப்பிடுற? உனக்கு வேற வேலையே இல்லையா? கல்யாணம் திடீர்னு மெட்ராஸ் போகணும்னு சொல்றான். ஏன் என்னன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு சந்தேகமா இருக்கு. போனா போய் தொலையட்டுமே, நம்ம வேலைக்கு ரொம்ப சௌரியமா போச்சே. கல்யாணம் மெட்ராஸுக்கு போறதுல ஏதோ விஷயம் இருக்கிறதா எனக்கு படுது. ஒருவேளை அவங்க அப்பா சாகரப்போ சொந்தக்காரவங்க யார் அட்ரஸ் யாரும் கொடுத்திருப்பாரோ? எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது. அப்படி யாரையும் சொந்த பந்தம் கூட்டிட்டு வந்தான்னா நம்ம திட்டமெல்லாம் பாழா போகும். அதனால சாமி பிள்ளை பையனுக்கு நல்லா சோப்பு போட்டு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்க. சரிதான், அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் சூப்பு போட்டேன். இவனுக்கு நான் சோப்பு போடணும், அவ்வளவுதானே? முதலாளி, சின்ன முதலாளி, மெட்ராஸுக்கு எப்ப போறீங்க? கை குழைச்ச தப்பா?
உனக்கு எப்படி தெரியுது? அப்பா தான் என்கிட்ட அப்பவே சொல்லிட்டாரு. உங்ககிட்ட என்ன சொன்னாரு? யாருக்கும் தெரியப்படாது. அந்த மேனேஜர் பய பொல்லாத பய திருட்டு சோமாரி. எங்கிட்டே சொன்னாரு அப்பா. அதேவா சொன்னாரு? கிட்டத்தட்ட சொன்னாரு. அப்புறம் உங்ககிட்ட வேற ஏதாவது ரகசியம் சொன்னாரா? உங்களை பத்திரமா பாதுகாத்துக்க சொன்னார். சரி சாமி பிள்ளை, நம்ம போய் அங்க கொஞ்சம் உட்காந்து போவோமே. ஏன்னா இந்த மாதிரி ரகசியம் எல்லாம் பேசிதான் எனக்கு கொஞ்சம் கால் நடுங்கும். ஐயோ, உங்க வயசுக்கு நடுங்கப்படாது. வாங்க. சாமி பிள்ளை, நான் மெட்ராஸுக்கு போறது ரகசியமா இருக்கணும்னு சொன்னாரு. சொன்னாரோ? சொன்னாரு. அதான பார்த்தேன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது ரகசியமா சொன்னாரா? ஆமா, நீங்க மெட்ராஸ் போகும்போது உங்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா உங்களை பாதுகாக்க சொன்னாரு. அத்தோட நீங்க உங்க சொந்தக்காரங்களை தேடி போறீங்களே, அட்ரஸ் தெரியுமா? அதான் சாமி பிள்ளை, எனக்கும் தெரியல. எனக்கு ஒரு அம்மாவும் அண்ணனும் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அப்பா அவசரமா செத்து போட்டாரு. அட்ரஸ கூட சொல்லல. அம்மாவா? ஐயோ, இதெல்லாம் பத்தி அப்பா உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? அத சொல்லலையே. ஆனா உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அவர் உங்களை விட ரொம்ப கெட்டிக்காரன்னு சொன்னாரு. அதுல சின்ன முதலாளி, நீங்க இப்ப மெட்ராஸுக்கு போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வர்றதுக்குள்ள நம்ம மேனேஜர் இருக்கானே, அவன் இங்க இருக்கிறதெல்லாம் சுருட்டி போடுவான். ஆகையினால பேசாம நீங்க இங்க இருங்க, நான் போய் தேடி கண்டுபிடிச்சு அம்மாவையும் அண்ணனையும் கூட்டியாங்க. நல்ல ஐடியா. இல்லையே, இந்த மேனேஜர் நீ எங்க போறேன்னு கேட்பானு. உங்க அம்மாவையும் அண்ணனையும் தேடி போறதாவா சொல்லுவேன்? எங்க ஊருக்கு போறதுக்கு லீவு கேட்கற மாதிரி உங்ககிட்ட கேட்பேன். நீங்க குடுக்கற மாதிரி கொடுத்துடணும். 2 பேரும் சேர்ந்து மேனேஜரை ஏமாத்தி போடலாம். ஐயோ, என்ன தமிழ் பிள்ளை நல்ல ஐடியாவா சொல்ற நீ. மேனேஜர், நம்ம எஸ்டேட்ல இந்த டீ காபி செடி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எக்கச்சக்கமா காடா வளர்ந்து போயிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பிடிங்க எரிஞ்சுட்டு ஒரு பெரிய சடுகுடு மைதானம் கட்டணும். என் திருமண விஷயமா ஊர்ல இருந்து கடுதாசி வந்திருக்குது. பொண்ணு பார்க்க போகணும். ஒரு வாரம் லீவு வேணும். யாருக்கு? உங்க பிள்ளைங்க? எனக்குங்க. உங்களுக்கு கல்யாணமே இல்ல, நான் மறந்து போயிட்டேன். மேனேஜர், லீவெல்லாம் இப்ப தர முடியாது. நீங்க வேற மெட்ராஸ் போகணும்னு சொல்றீங்க. நீங்க போயிட்டு வந்த பிறகு லீவ் தரலாம். இல்ல, நான் போல. ஒரு மனுஷனுக்கு கல்யாணத்தை விட என்ன முக்கியம்? இவருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க. 1000 ரூபாயா? நான் தான் முதலாளி, சொன்னா கேட்கணும். எஸ் பாஸ் தான் கொடுப்பாருன்னு அர்த்தம். வாங்கிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க. பொண்ணெல்லாம் பார்த்து சரியா கூட்டிட்டு வாங்க. கையோட கூட்டுவாரு. கல்யாணம் நான் சொன்னது அந்த மேனேஜர் முட்டாப்பை அப்படியே நம்பிட்டான். நம்ம திட்டப்படி உங்க அம்மாவுக்கும் உங்க அண்ணனுக்கும் விவரமா எடுத்து சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேன். ஒண்ணும் வேண்டாம், நீ சும்மா கூட்டிட்டு வா. சொல்ல வேண்டியதெல்லாம் நான் விவேகமா அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ விவேகமா சொல்றியா? ஆமா. அப்புறம் இன்னொரு சிக்கல் இருக்கு. அதுல என்ன சிக்கல்? நீ போயிட்டு வர வரைக்கும் எனக்கு போர் அடிக்குமே, என்ன பண்றது? ஏன் போர் அடிக்குது? உனக்கு தான் சண்பகம் இருக்காள். அவன் முந்தானைய புடிச்சுக்கிட்டு சினிமாவில பாடுற மாதிரி பாடிக்கிட்டே திரிய வேண்டித்தானே. சினிமாவில பாடுறதுக்கு கவிஞர்லாம் வச்சு பாட்டு எழுதி பாடுறாங்க. எனக்கு இன்னும் கவிஞரா இருக்காது. அட, நீ ஒண்ணு பெரிய கவிஞர். நான் சொல்லதை விடவா? ஆஹா, காதல் வந்துருச்சு, ஆசையில் ஓடி வந்தே. ரொம்ப கருத்துள்ள பாட்டா இருக்கு. ரொம்ப கருத்து. ஐயா, எனக்கு இதெல்லாம் மறந்து விடுவேன் அங்க போனா. ஐயோ, நான் எழுதி தர்றேன். இடுப்புலயே சொருவிக்க. மறந்துருச்சுன்னா உடனே எடுத்து படிச்சுக்கோ. ஆமா, எப்படி எப்படி தும்மல் போடுற மாதிரி வந்துருச்சு, ஆசையில் ஓடி வந்த